இன்றைக்கான ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிப்பியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே ஆரோக்கியமான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அவல், ஒரு 3-4 ஏலக்காய் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பவுடரை வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்துட்டு 1 கப் அளவு ராகி மாவை ஒரு 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். இந்த மாவு கருகிடக்கூடாது, அப்புறம் டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. லைட்டாக ஒரு பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வறுத்துட்டு அவல் பவுடர் கூட இதை வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக 1 கப் நாட்டு சக்கரை ஸ்வீட்னஸுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். இது பிசைஞ்சு வரும்போது நம்ம கையில் வந்து கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வரணும். ஸோ இந்த அளவுக்கு ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுடலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஷேப் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து கொழுக்கட்டை வந்து பிடிச்சி எடுத்துடலாம். இப்போ பிடிச்ச கொழுக்கட்டையை வந்து நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான ராகி கொழுக்கட்டை ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியாக ரெடி ஆகிடுச்சு. குட்டீஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.